செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருகிறோம் என்பதை நம்பி தனியார் மருத்துவக் கல்லூரி மேலாளர் நந்தகுமாரிடம் பண மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். முதல்வர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு பிறப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் விழா வழக்கமாக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று நள்ளிரவு மற்றும் இன்று காலை சிறப்பு திருப்பலி பிரார்த்தனைகள் நடைபெற்றன. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஜென்மராகினி மாதா தேவாலயத்தில் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் திருப்பலி நடந்தது. அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் இயேசுவின் சொர்பம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றது. இதில் கிறிஸ்துவர்கள், சுற்றுலா பயணிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதேபோல் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கப்ஸ் தேவாலயம், ரயில் நிலையம் எதிரே உள்ள இருதய ஆண்டவர் பேராலயம், நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம், வில்லியனூர் மாதா ஆலயம், அரியாங்குப்பம் மாதா ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இவைகளில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் கைகளை குலுக்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஆதி திராவிடர் பழங்குடி +1 +2 மாணவர்களுக்கு பராமரிப்பு செலவாக தலா 1000 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கின்றது. அதே வேளையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த பராமரிப்பு செலவும் வழங்கப்படுவதில்லை என்றும் இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பராமரிப்பு செலவாக 1000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆண்டு இந்த உத்தரவு அமலுக்கு வர உள்ளது என்றும் இதனையடுத்து அனைத்து மேல்நிலை பள்ளிகளிலும் +1 +2 படிக்கும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்கள் பற்றிய விவரங்களை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி உத்தரவிட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் நந்தகுமார் என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நந்தகுமாரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணைய வழியில் முதலீடு செய்யும் பணத்துக்கு 20% தினமும் லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி பல்வேறு தவணையாக ரூபாய் 35 லட்சம் பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து நந்தகுமார் அளித்துள்ள புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் இந்த வருடத்தில் மட்டும் 3100க்கும் மேற்பட்டோர் சுமார் 32 கோடி அளவில் இணைய வழி மோசடியில் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் என்றும் ஆன்லைனில் வருகின்ற எதையுமே நம்பி முதலீடு செய்வதோ, குறைந்த விலையில் பொருட்கள் வருகிறது என்று ஆர்டர் செய்து வாங்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை அதிகாரிகள், ஊழியர்கள் என பலர் மரியாதை செலுத்தினர்.
காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சு மஸ்தான் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சு மஸ்தான் வைகுண்ட ஏகாதசி, கிறிஸ்துமஸ், நாகூர் சந்தனக்கூடு ஆகிய 3 மத நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதற்காக வந்திருந்ததாகவும் 3 நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு ஊர் திரும்பும் வழியில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வேண்டுதல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மக்கள் பல்வேறு அவதிக்கு உள்ளாகி உள்ளதாகவும் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் எனவும் சனீஸ்வர பகவானை வேண்டியுள்ளதாகவும், அதுபோல பேரிடர்களுக்கு மத்திய அரசிடம் முதலமைச்சர் கேட்டுள்ள நிதியை மத்திய அரசு மனம் வந்து கொடுக்க வேண்டும் எனவும் அவர் சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செய்ததாக தெரிவித்தார். தென் மாவட்டங்களை தொடர்ந்து தமிழக அரசு கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் முகாமிட்டு போர்க்கால அடிப்படையில் பாதிப்புகளை சீரமைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாடு என்னோட கதை. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்தநாள் விழா இன்று உழவர் சந்தை அருகே கொண்டாடப்பட்டது. தொகுதி தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர் தண்டபாணி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பொதுச் செயலாளர் ஆச்சி ஆறுமுகம், ஆசிர்வாத் ரமேஷ், சீனிவாச பெருமாள், வெங்கடேசன், நமச்சிவாயம் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் மக்களின் பேராதரவு பெற்ற கேக் வில்லா கடை உள்ளது. இதனிடையே கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கடையில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கடையின் உரிமையாளர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் கேக் வெட்டப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி நந்தகுமார் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தேவாலயங்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து பொதுமக்களுக்கு கேக் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விமல், ஆனந்தராஜ், ஆதவா, கிறிஸ்டோபர் மற்றும் கடை ஊழியர்கள் என பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் 2024ஆம் ஆண்டுக்கான கேலண்டரை தொகுதி முழுவதும் வழங்கும் பணியின் துவக்க விழா பெத்துசெட்பேட் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்றது. தொகுதி பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு கேலண்டரை வெளியிட்டார். மேலும் வீடு வீடாக சென்று கேலண்டர் வழங்கும் பணியினை தொடங்கி வைத்தார். முன்னதாக சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் சோமசுந்தரம், வெங்கடேசன், குமரேசன், பெருமாள், தரணி, சத்யா, திருமால், கனகவள்ளி உட்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மார்கழி மாத வளர்ப்பிறை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தி சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாரதனைகளும் நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை, ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிபிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதமடைந்து 2ஆம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 133 அடி உயர மணிகொண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இவ்வாறு பழமை வாய்ந்த தேவாலயம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான
கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலியுடன் இயேசு பிறக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தேவாலயங்கள் ஒன்றான கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியுடன் இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோட்டுச்சேரி பங்கு மக்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருகிறோம் என்பதை நம்பி தனியார் மருத்துவக் கல்லூரி மேலாளர் நந்தகுமாரிடம் பண மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். முதல்வர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.